திண்டுக்கல் வடமதுரை ரயில் நிலையத்தை அகற்றும் உத்தரவை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய ரயில் மறியலால் வைகை உள்ளிட்ட தென் மாவட்ட ரயில்கள் காலதாமதமாக புறப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ரயில் நிலையம் மிகவும் பழமையானது. ஆங்கிலேயர் காலத்தில் துவக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை வடமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது வடமதுரை ரயில் நிலையம் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு ரயில் போக்குவரத்தும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 18 கிலோமீட்டருக்குள் ரயில் நிலையம் இருக்கக்கூடாது என்று ரயில்வே நிர்வாகம் கருதியதால் தாமரைப்பாடி ரயில் நிலையத்திற்கு அடுத்துள்ள வடமதுரை ரயில் நிலையத்தை அகற்ற உத்தரவிட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த வடமதுரை பொதுமக்கள் வணிகர்கள் ஏராளமானோர் செவ்வாயன்று ரயில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து ரயில்வே அதிகாரிகள் மற்றும் போலீசார் விரைந்து வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் ரயில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வடமதுரை ரயில் நிலையம் அகற்றப்பட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். 100 ஆண்டு காலமா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வடமதுரையில் இயங்கிட்டு இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்கள் வசித்துட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரயில காலையில டயத்திலையும் சாயந்தர டயத்திலையும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷனை ரயில்வே துறை எடுக்கணும் அப்படிங்கறதுனால கிராம மக்களும் இந்த ஸ்டேஷனை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு அறிவிப்பு வெளியே வர வரைக்கும் இங்க இருக்கிற பொதுமக்கள் யாருமே இந்த ரயில் மறியலை ரத்து பண்ண மாட்டாங்க. தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனை எடுக்காத அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வேணும். வடமதுரை மக்கள் நடத்திய ரயில் மறியலால் மதுரையிலிருந்து சென்னை செல்லும் வைகை விரைவு ரயில் 1 மணி நேர காலதாமதத்திற்கு பின்னர் புறப்பட்டது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வந்த ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றன.